மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சி ஜோசப் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிப்படி உத்தரவாதத்தின்படி கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யாததை கண்டித்தும் வாக்குறுதிப்படி நிறைவேற்றி கோருவதற்காக அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், உழவர் உரிமை இயக்கம், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம், காவிரி வைகை குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா, தமிழ்நாடு கல் இயக்கம், தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம், திருச்சி மாவட்ட விவசாயிகள் சங்கம், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் விவசாயிகள் சங்கம், இன்டர்நேஷனல் சோசியல் ஒர்க்கர்ஸ் கவுன்சில், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சிபிஎம், இளம் விவசாயிகள் சங்கம், கான்சாஹிப் வாய்க்கால் பாசன விவசாயிகள் சங்கம் ஆகிய 15 அமைப்புகளில் இருந்து இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். வராத நிறைய விவசாய சங்கங்கள் இன்னைக்கு கலந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாங்கள் அறிவிக்கிற இயக்கத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த வாக்குறுதிப்படி உத்தரவாதத்தின்படி விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னையில எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தின் முன்பு கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் அனைவருடைய கூட்டு ஒருங்கிணைப்புல காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளுக்கு 5000 தாரேன், 35,000 தாரேன், 75,000 தாரேன் சொல்லி இந்த பிச்சை போடுகிற அணுகுமுறை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எம்எல்ஏக்கு கார் வாங்குறதுக்கு காசு இருக்கு, 1 லட்சம் ரூபாய் டீசல் கொடுக்கற காசு இருக்கு, அரசாங்கம் வாங்குற எந்த கடனையுமே நிறுத்தல. ஆனா விவசாயிகளுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி பண்ண சொன்னா நிதி நெருக்கடின்னு சொல்றாங்க. நாங்க எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து மிக தெளிவாக வலியுறுத்தினோம். தேவையில்லாத திட்டங்களை விவசாயிகளுக்கு கார்பரேட்டுகள் பயணிக்கூடிய திட்டங்களை நிறுத்திட்டு அந்த தொகையை எடுத்துக்களை கடன் தள்ளுபடி விடுங்கன்னு சொன்னோம். அதையும் அவர்கள் செய்யவில்லை. தொடர்ச்சியாக ஒரு சில அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதலிலே இந்த அரசு இயங்குவதால் இந்த சோதனை நிகழ்கிறது என்பதை இந்த கூட்டம் உண்மையாக நம்புகிறது. எனவே முதல்வர் அவர்கள் உடனடியாக விவசாயிகளுக்கு அளித்த வாக்கு நிறைவேற்ற வேண்டும். இல்லைனா சென்னையை விட்டு கிளம்ப மாட்டோம். கோரிக்கை நிறைவேறும் வரை அமைதியாக அறவழியில் சென்னையில காலவற்ற உண்ணாவிரதம் நடக்கும், காத்திரு போராட்டம் நடக்கும். இன்னும் நிறைய விவசாய சங்கங்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக, செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் சங்கங்களின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையில நாங்கள் தொடர் காத்திரு போராட்டத்தை அறிவித்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க. 7ஆம் தேதி நாங்க எல்லாரும் போயிருந்தோம். 8 அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எங்க கோரிக்கையில பூரா கேட்டாங்க. கண்டிப்பா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பா உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுறோம், நல்லபடியா செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில வச்சு செஞ்சுட்டாங்க, ஒண்ணுமே சொன்னதை செய்யவே இல்லை. எனவேதான் இன்னைக்கு மீண்டும் நாங்கள் இங்க ஒன்று கூடி ஆலோசனை செய்து அடுத்த கட்ட இயக்கத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2000 to 3000 விவசாயிகள் தினசரி பங்கேற்பாங்க. உண்ணாவிரதத்துல முதல் கட்டமா 50 விவசாயிகளை எல்லா சங்கங்களின் சார்பில் காலவற்ற உண்ணாவிரதத்துல உட்கார வைக்கப்படும். நாங்க சென்னையில போராட்டத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு தான் போக போறோம். நாங்க போராட்டத்துக்குன்னு அனுமதிக்கப்படாத இடத்துக்கோ தலைமைச் செயலகத்துக்கும் நாங்க எங்கேயும் போக போறதில்ல. போராட்டத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நாங்க முறையாக அறவழியில சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை நாங்க நடத்த போறோம். சட்டவிரோத போராட்டத்துக்கு நாங்க போக போறதில்லை. ஆக கண்டிப்பாக அரசு அனுமதிக்கணும் நாங்கள் நம்புகிறோம். நம்பாட்டியும் நீதிமன்றம் போய் அதுக்குரிய பாதுகாப்பு வாங்கி அங்கேயே போராட்டத்தை நடத்துவோம், தொடருவோம். அரசே மறுத்தாலும் எங்களுடைய அறவழி போராட்டம் கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் சென்னையில் இருப்போம். யாரும் களைய மாட்டோம். இந்த முறை அரசு எங்களை எந்த காரணத்தையும் சொல்லி ஏமாற்ற முடியாது, வாய்தா வாங்க முடியாது, தவணை சொல்ல முடியாது, அப்படி இப்படின்னு போக்கு காட்ட முடியாது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே நாங்க போறதுக்குள்ள உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படுதுன்னு பணத்தை ஒதுக்கி அறிவிச்சா உண்டு, இல்லாட்டி எங்கள் போராட்டம் உறுதியாக தொடரும். வெற்றி பெறும் வரை போராடுவோம்.